தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம். இந்த ரெண்டு நோக்கங்களோடு மன்னா மழை பெய்து கொண்டிருக்கிறது. மன்னா மழையில் சங்கீத செய்திகள் என்ற தலைப்பில் வரிசையாக 1வது சங்கீதத்திலிருந்து 150வது சங்கீதம் வரை நாம் வேதபாட ரீதியிலே படித்து தியானிக்க இருக்கிறோம். இந்த மன்னா மழை செய்திகளை நீங்கள் மகிமை டிவியிலே நீங்கள் காணலாம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 5 மணிக்கு இந்த மன்னா மழை உங்களுடைய வீட்டிலே பெய்யும். எனவே நீங்கள் அந்த நேரத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து பயன்படுத்தி கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய ஜெப குறிப்புகள் அனைத்தையும் வர இருக்கக்கூடிய இமெயில் முகவரியிலே, டெலிஃபோன் நம்பர்களிலே நீங்கள் வாட்ஸ்அப்பாக செய்தியாக எங்களிடத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த செய்திகளை நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், பகிர்ந்தளியுங்கள். வாட்ஸ்அப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக பகிர்ந்தளித்து அவர்களுக்கும் நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாக நீங்கள் வாழுங்கள். இந்த செய்திகளை உங்கள் மத்தியிலே கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது உங்கள் கையிலே கட்டாயமாக வேத புத்தகம் இருக்க வேண்டும். மன்னா மழை என்ற சேனல் வந்த உடனேயே உங்கள் வேதாகமத்தை உங்கள் கையிலே வைத்து அந்த செய்திகளை கொடுக்க வேதத்தில் இருக்கக்கூடிய வசனங்களை நீங்கள் பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மன்னா மழையில் நனைய மகிழ்ச்சியுடன் உங்களை மறுபடியும் வரவேற்கிறேன். சங்கீத புஸ்தகத்திலிருந்து தொடர்பாக நாட்களிலே செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். ஒருவேளை இந்த சங்கீத செய்திகளை தொடர்பாக உங்களுக்கு டிவியிலே பார்க்க முடியவில்லை என்றால், நேரமில்லை என்றால், mahimai.tv.com என்ற வெப்சைட்டிலோ அல்லது யூடியூபிலோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் ஒருவேளை தவறவிட்ட மிஸ் பண்ணிய சங்கீத செய்திகளை கூட வெப்சைட்டிலோ அல்லது யூடியூபிலோ நீங்கள் தொடர்ந்து பார்த்து மகிழலாம். இந்த செய்திகளை குறித்து மற்றவர்களிடத்திலே, உங்களுடைய நண்பர்களிடத்திலே, உங்களுடைய உறவினர்களிடத்திலே நீங்கள் சொல்லி அவர்களும் தொடர்பாக பார்க்க நீங்கள் ஆவண செய்யுங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 5 மணிக்கு இந்த செய்திகள் தொடர்பாக விளங்கும். இதுவரை 15 சங்கீதங்களை நாம் படித்து தியானித்திருக்கிறோம். இன்றைக்கு 16ஆம் சங்கீதம். வேத புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள், அப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணுவதற்கு ஈஸியாக இருக்கும். தொடர்ந்து நான் வாசிக்க நீங்கள் கவனிக்க ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இந்த 16ஆம் சங்கீதத்தின் அடைப்பு குறிக்குள்ளே பிராக்கெட் என்ன வாசிக்கிறோம் என்றால், தாவீது எழுதின மிக்தாம் என்னும் பொற்பனதி கீதம் என்று வாசிக்கிறோம். இது தாவீதின் சங்கீதம். மிக்தாம் என்னும் சங்கீதம், மிக்தாம் என்றால் போதனை, டீச்சிங் என்ற அர்த்தம். ஒரு போதக சங்கீதம். அது மட்டுமல்ல, இதை குறித்து பார்க்கும் பொழுது இது பொற்பனதி கீதம் என்று பார்க்கிறோம். பொற்பனதிக் அப்படின்னு என்ன அர்த்தம்? பொன்னால் செய்யப்பட்ட அல்லது பொன்னால் வடிவமைக்கப்பட்ட அல்லது பொன்னால் வடிக்கப்பட்ட, என்கிரேவ் பண்ணப்பட்ட சங்கீதம். நீதிமொழிகளில் வாசிப்போமே, வெள்ளி தட்டிலே வைத்த பொற்பழங்களுக்கு சமம் என்று சொல்லி, அதே மாதிரிப்பட்ட ஒரு பொன்னுக்கு சமமான இணையான ஒரு சங்கீதமாக அந்நாட்களிலே இந்த சங்கீதம் கருதப்பட்டது. இது தேவனுடைய இரகசியமான ஒரு சொத்து என்றும் அழைக்கப்படுகிறது. முக்கியமான செய்திகள் வாழ்க்கையிலே, வரலாற்றிலே, வேதத்திலே, வருங்காலத்திற்கான எல்லா காரியங்களும் சொல்லப்படக்கூடிய ஒரு சங்கீதம் இந்த சங்கீதம் என்று சொன்னால் அந்த கூற்று மிகையாகாது. இதற்கு ஒப்பான, இணையான, நிகரான சங்கீதங்கள் என்று சொன்னால் ஒத்த கருத்துக்கள் உள்ள சங்கீதங்களாக இந்த சங்கீதங்களை 56 முதல் 60ஆம் சங்கீதம் வரை நாம் பார்க்கலாம். தாவீது, சவுல் இருவருக்கும் பெரிய போராட்டம், உங்களுக்கு அது தெரியும். முக்கியமாக 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரத்திலே சவுலுக்கும் தாவீதுக்கும் இருந்த பிரச்சனையின் போது தாவீது ஆண்டவரால் தப்புவிக்கப்பட்டு, ஆனால் தாவீது சவுலை மன்னித்து, அந்த சூழ்நிலையிலே, ஒரு சந்தோஷமான சூழ்நிலையிலே இந்த சங்கீதம் எழுதப்பட்டது, பாடப்பட்டது என்று சொல்லி வரலாற்றிலிருந்து நாம் தெளிவாக விளங்கி கொள்கிறோம். இந்த சங்கீதம், இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முன்னறிவிக்கக்கூடிய சங்கீதம். 8ஆம் சங்கீதத்திற்கு இணையான சங்கீதம் என்றும் பார்க்கலாம். இது அப்போஸ்தலர்களால் மேற்கோளாக காட்டப்பட்ட சங்கீதம் என்று சொல்லியும் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 25 முதல் 28 வரை நாம் காணலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவை ஒப்பிட்டு இந்த சங்கீதத்தை மேற்கோள் காட்டியதாக அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 35 முதல் 37 வசனங்களிலே நாம் காணலாம்.
ஆக இந்த சங்கீதம் வாழ்க்கையிலே ஒரு இனிமையை தரக்கூடியது, இருதயத்தை இனிமைப்படுத்துவது, இன்பமானது. பொதுவாக சில ப்ரோக்ராம்ஸ் நிகழ்ச்சிகளிலே சொல்வார்கள் அல்லவா, இன்றைய நாள் இனிய நாள் என்று சொல்லி. இன்றைய நாள் மட்டுமல்ல, எந்த ஒரு நாளும் இனிமையான நாள். ஏனென்றால் இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கழிகூற கடவும் என்று சொல்லி சங்கீதத்தில் வாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளையும் படைக்கும் பொழுது, இன்றைய நாளை, நாளைய நாளை ஆண்டவர் படைக்கும் பொழுதெல்லாம் தம்முடைய ஞானத்தினாலே, தம்முடைய அன்பினாலே, தம்முடைய கிருபையினாலே ஒவ்வொரு நாளையும் ஆண்டவர் படைத்து நமக்கு பரிசளிக்கிறார் என்று எண்ணி ஆண்டவரை துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தாவீதின் இன்பமான அனுபவங்கள், அவனுடைய சந்தோஷமான வாழ்க்கைக்குரிய சில காரணிகள், அதை குறித்து இந்த சங்கீதத்தில் நாம் காணும் பொழுது, முதலாவதாக தாவீதின் சந்தோஷம் இதில் இருக்கிறது என்றால், கர்த்தருடைய மக்கள் மத்தியிலே அந்த மக்களுக்கு அவன் பகிர்ந்தளிக்கக்கூடிய ஆண்டவருடைய நன்மைகளின் அடிப்படையிலே இந்த சங்கீதம் அமைந்திருக்க நாம் காண்கிறோம். 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வரை பார்க்கும் பொழுது, 16ஆம் சங்கீதம் உங்கள் கையில் இருக்குதுல்ல, 16ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வரை பார்க்கும் பொழுது, தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பியிருக்கிறேன், என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர், என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதாயிருக்கிறது என்று சொன்னாய். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும், அவர்கள் செலுத்துகிற இரத்தபான பலிகளை நான் செலுத்த மாட்டேன், அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன் என்று தொடர்ந்து சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தை எழுதுவதாக நாம் காண்கிறோம். ஆண்டவருக்குள்ளான சந்தோஷம் தாவீதுடைய வாழ்க்கையில் எப்படி நிறைந்திருக்கிறது என்றால், முதல் காரணி தெய்வத்தின் மக்கள் அவர்களுக்கு தான் பகிர்ந்தளிக்கக்கூடிய ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த செல்வம். கர்த்தர் கொடுத்த செல்வத்திலே தாவீதுக்கு சந்தோஷம். அந்த செல்வத்தை பரிசுத்தவான்களுக்கு, விசுவாசிகளுக்கு, ஊழியக்காரர்களுக்கு, ஆண்டவரை நம்புகிறவர்களுக்கு, ஆண்டவரிடத்தில் பயபக்தியாக இருக்கிறவர்களுக்கு, ஆண்டவருக்கு சேவை செய்கிறவர்களுக்கு அவன் பகிர்ந்தளிப்பதினாலே அவனுக்கு சந்தோஷம் என்று சொல்லி முதலாவது சந்தோஷத்திற்குரிய குறிப்பை நாம் காண்கிறோம். ஆண்டவர் அவர் நம்பத்தக்கவர், நமக்கு அடைக்கலமானவர் என்றெல்லாம் சொல்லிவிட்டு அவருடைய நாமத்திலே நமக்கு கிடைக்கப்பெற்ற சந்தோஷத்தை, அவருடைய நாமத்தினாலே நமக்கு கிடைக்கப்பெற்ற செல்வத்தை அவருடைய நாமம் தரித்த மக்களுக்கு, எளியவர்களுக்கு, ஏழைகளுக்கு, இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களுக்கு பகிர்ந்தளிப்பதிலே தான் சந்தோஷப்படுவதாக இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். பூமியும் அதன் நிறைவும், உலகமும் அதன் குடிகளும், உங்கள் வாலெட்டும், உங்களுடைய மணி பர்ஸும், உங்கள் பேங்க் பேலன்ஸும், உங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டும் உங்களுடையது அல்ல, அதெல்லாம் தெய்வத்துடையது, ஆண்டவருடையது. அவரிடமிருந்து இரவலாக பெற்றிருக்கிறோம். நம்மிடத்தில் உள்ள எண்ணிறந்த எல்லா நன்மைகளும் தெய்வத்தினுடையது. அவரே உரிமையாளர், நாம் உக்கிரானக்காரர். உக்கிரானக்காரர்னா அவர் நமக்கு தந்த நன்மைகளை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கும் நல்ல உக்கிரானக்காரர்களாக, விசாரணைக்காரர்களாக நாம் வாழ வேண்டியது கடமை என்பதைத்தான் இந்த உக்கிரானக்காரர் என்ற வார்த்தை நமக்கு விளக்குகிறது. தேவன் உரிமையாளர், நாம் உக்கிரானக்காரர்கள். அப்போ நம்மிடத்தில் என்ன இருக்கிறது, என்ன வைத்திருக்கிறோம் என்பது நம்முடைய தரத்தை நிர்ணயிக்காது. நம்மிடத்தில் என்ன இருக்கிறது என்பது நம்முடைய தரத்தை நிர்ணயிக்காது. ஆனால் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கக்கூடிய நன்மைகளை வைத்து நாம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம் என்பது நம்முடைய தரத்தை நிர்ணயிக்கும். ஆண்டவர் தந்த நன்மைகளை எப்படி பகிர்ந்து கொடுக்கிறோமா, பயனுடையவர்களாக நாம் வாழ்கிறோமா, பயன்படுகிறோமா, அந்த செல்வத்தை பயன்படுத்துகிறோமா என்பதிலே தான் நம்முடைய தரம் நிர்ணயிக்கப்படுகிறது. ஆண்டவர் நமக்கு நன்மைகளை தந்திருக்கிறாரே, எவ்வளவு நன்மைகள்! வீடுகளை, தோட்டங்களை, துறவுகளை, பேங்க் பேலன்ஸ், நல்ல வேலை, வியாபாரம், நல்ல குடும்பம், எத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கார். கேட்காத நன்மைகளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறாரே. ஆண்டவரே, உம்முடைய குமாரனை அனுப்பும் என்று யார் கேட்டது? இயேசுவே, உம்முடைய ஜீவனை எனக்காக கொடும் என்று யார் ஜெபித்தது? கர்த்தாவே, உம்முடைய இரத்தத்தை எனக்காக சிந்தும் என்று ஜெபித்தோமா? ஆண்டவரே, இப்பொழுது சுவாசிப்பதற்கு எனக்கு சுவாசம் தாரும் என்று கேட்டோமா? கேட்காத நன்மைகளையே ஆண்டவர் நமக்கு வலிய தந்து கொண்டிருக்கும் பொழுது, கேட்கும் நன்மைகளை அவருடைய சித்தப்படி அவர் நமக்கு தந்தருளுவது எத்தனை நிச்சயம்! ஆக ஆண்டவர் தந்திருக்கும் நன்மைகள்
அணைக்கட்டுகளாக சேர்த்து வைக்கப்படக்கூடியவை அல்ல. அவையெல்லாம் வாய்க்கால்களாக வழிந்தோட வேண்டும். நாம் யார்? அணைக்கட்டா, கால்வாயா? வானத்தின் ஆசீர்வாதங்கள் வழிந்தோடும் வாய்க்கால்களாக நாம் வைக்கப்பட்டிருக்கிறோமே ஒழிய, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் அடக்கி ஆண்டு அனுபவிக்கக்கூடிய அணைக்கட்டுகள் அல்ல. நாம் அணைக்கட்டுகள் அல்ல, நாம் வாய்க்கால்கள், நாம் கால்வாய்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் வழிந்தோடத்தக்கதாக வாய்க்கால்களாக, ஏதுக்களாக, காரணிகளாக நாம் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து, நம்மிடத்தில் ஆண்டவர் ஒப்புவித்த நன்மைகளை தேவராஜ்யத்திற்காக, திருச்சபைக்காக, திருப்பணிகளுக்காக, தேவனுடைய ஊழியக்காரர்களுக்காக பகிர்ந்தளிக்கக்கூடியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பணம் ஆவிக்குரியது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறானது. பண ஆசை அல்ல, பணம் நன்மையானது, ஆவிக்குரியது. அது ஆண்டவருடைய நாமத்திற்காக பயன்படுத்தப்படும் பொழுது அந்த பணத்தை, பொருளையெல்லாம் வைத்து ஆண்டவருக்கு அவற்றை பயன்படுத்தி எளிய வாழ்க்கையை வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். ஆபிரகாம் எவ்வளவு பெரிய சீமானாக இருந்தான். எங்கே குடியிருந்தான்? கூடாரங்களிலே குடியிருந்தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எளிமையான வாழ்க்கை கற்புள்ள வாழ்க்கை. சிம்பிளிசிட்டி இஸ் சேஸ்டிட்டி. அதை மறந்து விடாமல் எளிமையாக நம்முடைய வாழ்க்கையை காத்துக்கொண்டு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கூடிய நன்மைகளை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளித்து வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் உங்களால் சேவகம் பண்ணக்கூடாது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். உலகத்தில் 2 பொருட்கள், ஒன்று பறந்து செல்லும் பொருள், இன்னொன்று பரம்பொருள். பறந்து செல்லும் பொருள் என்றால் நம்முடைய பாக்கெட்டில், நம்முடைய வீட்டில், நம்முடைய பேங்கில் வைத்திருக்கக்கூடிய பொருள், பணம். அதெல்லாம் இல்லாமற் போகக்கூடிய பொருள், பறந்து செல்லும் பொருள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பறந்து செல்லும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் பரம்பொருள் என்றால் தெய்வம். ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையிலே முதலிட முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவருக்காக நான் வாழ வேண்டியது நம்முடைய கடமை. இன்னும் எத்தனை வருஷம் உயிரோடு இருக்க போகிறோம்? இன்னும் எத்தனை வருஷம் இந்த உலகத்தில் நம்ம வாழ போகிறோம்? இருக்கக்கூடிய நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு பூரணமாக ஒப்புக் கொடுப்போம். ஏனென்றால் இந்த வாழ்க்கை இரவலான வாழ்க்கை, ஆண்டவருக்கு உரிமையான வாழ்க்கை. ஆண்டவருடைய சொந்த வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். எனவே ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையை ஆண்டவருக்காக நாம் வாழ நம்மை அர்ப்பணித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி முன்னேறி செல்லத்தக்கதாக நாம் இந்த உலகத்திலே அழைக்கப்படுகிறோம். பண ஆசை எல்லா தீமைக்கு வேறானது. பண ஆசை, பொருளாசை, இதெல்லாம் விக்கிரக ஆராதனை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஒருவேளை மற்றவங்களை பார்த்து சொல்கிறீங்க, அவங்க விக்கிரகங்களை வணங்குறாங்க, அவங்கள கும்பிடுறாங்க, இவங்களை கும்பிடுறாங்கன்னு சொல்கிறீங்க. நீங்கள் எப்படி? வேதம் சொல்கிறது பொருளாசைக்காரராகிய விக்கிரக ஆராதனைக்காரர் என்று வேதத்தில் நான் வாசிக்கிறோம். எபேசியரில் நான் வாசிக்கிறோம். விக்கிரக ஆராதனை அன்று விசுவாச ஆராதனை வேண்டும். ஆண்டவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆவியோடும் என்றால் நம்முடைய ஆராதனை ஆவிக்குரிய பிரகாரமாக இருக்க வேண்டும். உண்மையோடு என்றால் உண்மை என்பது சத்தியம், வேதம். சத்தியத்தோடு, சத்திய வேதாகமத்தின் அடிப்படையிலே நம்முடைய ஆராதனை இருக்க வேண்டும். ஆக சுத்த ஆவியானவருடைய கிருபையினாலே சத்தியத்தை அடிப்படையாக கொண்டு நம்முடைய ஆராதனைகள் அமைய வேண்டுமே ஒழிய விக்கிரகங்களுக்கு விலகியோடி விக்கிரகங்களை தொடாமல் வாழ வேண்டியது நம்முடைய கடமை. விக்கிரகம் என்றால் என்ன? வேதத்தில் வாசிக்கிறோம், விக்கிரகம் என்று ஒன்றும் கிடையாது என்று 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம். விக்கிரகமானது ஒன்றுமில்லை. அப்படின்னா விக்கிரகம் என்றால் தேவனுக்கும் நமக்கும் இடையே வரக்கூடிய ஒரு ஆள், ஒரு பொருள், எதுவாக இருந்தாலும், கர்த்தரை விட்டு நம்மை பிரிக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் விக்கிரகம். எனவே ஆண்டவருக்கு முதலிடம், ஆண்டவருக்கு முழு இடம், ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதியை தேட வேண்டும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லவில்லை என்றால், ஆதியிலே தேவன் பூமியையும் வானத்தையும் படைத்தார் என்று சொல்லவில்லை. என்ன சொல்லுகிறது? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார். முதலாவது வானம்,
இரண்டாவது பூமி. முதலாவது ஆவிக்குரிய காரியங்கள், இரண்டாவது பூமிக்குரிய காரியங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி என்று சொல்லி ஆண்டவருக்கு முதலிட முக்கியத்துவம் கொடுத்து நாம் வாழ வேண்டும். கானாவூர் வீட்டு கல்யாணத்தில் ஆண்டவர் கலந்து கொண்டாரே, கர்த்தர் இயேசு கிறிஸ்து, இயேசுவும் அவருடைய சீஷரும் அங்கே அழைக்கப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கானாவூர் கல்யாண வீட்டிலே கர்த்தர் கற்சாடியின் தண்ணீரை கனிரசமாக மாற்றினார். முதல் 11 வசனங்கள், யோவான் 2ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்களிலே நாம் பார்க்கிறோமே, அந்த முதல் 11 வசனங்களிலே அந்த கல்யாண வீட்டிலே மாப்பிள்ளை பெயர் காணப்படவில்லை, பெண் பெயர் காணப்படவில்லை, அப்பா அம்மா தாத்தா பாட்டி மாமா மாமியார் பெயர்கள் காணப்படவில்லை, 12 சீஷர்களுடைய பெயர்கள் காணப்படவில்லை, மரியாள் பெயர் கூட காணப்படவில்லை. இயேசுவின் தாய், இயேசுவின் தாய் இது என்றுதான் இருமுறை அறிமுகப்படுத்தப்படுகிறாள். ஒரே ஒரு நாமம், இயேசு என்ற நாமம். இயேசு 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 என்று சொல்லி 6 முறை இயேசுவின் நாமம் விளங்கக்கூடிய அதிகார பகுதி யோவான் 2ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்களிலே இயேசு மட்டுமே அந்த கல்யாண வீட்டை, அந்த குடும்பத்தை ஆக்கிரமித்து ஆளுகை செய்து ஆசீர்வதித்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆக நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய சொத்து என்ன தெரியுமா? பெரிய சொந்தம் என்ன தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கல்யாண வீட்டிலே கர்த்தர் புகுந்து ஆசீர்வதித்தார். நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய இல்லத்திலே, நம்முடைய இல்லறத்திலே ஆண்டவர் பிரவேசிப்பார் என்றால் எவ்வளவு ஆனந்தம் உண்டாகும், எவ்வளவு ஆசீர்வாதம் உண்டாகும். அந்த சந்தோஷத்தை தான் சங்கீதக்காரன் இப்படியாக பகிர்ந்து கொள்வதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக முதலாவதாக தாவீதின் சந்தோஷம் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த செல்வம், அதை அவன் மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிப்பதினாலே அவனுக்கு உண்டான சந்தோஷம். ஆக முதலாவதாக செல்வம், இரண்டாவதாக சுதந்திரம் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் அவனுக்கு அருளிய சுதந்திரம். இரண்டாவதாக அவனுடைய சந்தோஷத்திற்குரிய அடிப்படை ரகசியம் என்று இந்த சங்கீதத்திலே பார்க்கிறோம். 5ஆம் 6ஆம் 7ஆம் வசனங்களிலே பார்க்கும் பொழுது, கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். பங்கு என்ன அருமையான வார்த்தை பாருங்க. இதை நான் வாசிக்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் என் பங்கு என்று சொல்வதை விட கர்த்தர் என்னுடைய பேங்க் என்று சொல்லிதான் நான் வாசிப்பேன். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. தாம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு என்று வாசிக்கிறோம். சிறப்பான சுதந்திரம். 5ஆம் வசனம் சுதந்திரம், 6ஆம் வசனம் சுதந்திரம். தாவீதின் வாழ்க்கையிலே சந்தோஷத்திற்கு அடிப்படை முதலாவதாக செல்வம், இரண்டாவதாக சுதந்திரம் என்று சொல்லி இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் கொடுக்கக்கூடிய சுதந்திரம், ஆண்டவரிடமிருந்து நாம் சுதந்திரிக்கக்கூடிய நன்மைகள் என்னவெல்லாம்? முதலாவதாக கர்த்தர் நம்முடைய பங்கு. ஆண்டவர் நம்முடைய பங்கு, நம்முடைய பேங்கு என்று இருப்பார் என்றால் ஒரு கவலையும் இல்லை. ஏனென்றால் எல்லாமே அவருடைய கையிலே, எல்லாமே அவருடைய பையிலே, பூமியும் இந்த நிறைவும் அவருடைய கரங்களில் இருப்பதினாலே கர்த்தர் நமக்கு சொந்தமாகிவிட்டால் அவருடைய எல்லா நன்மைகளும் நமக்கு சொந்தம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் அதை ஆமோதிக்கிறது. நீங்கள் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே என்று வாசிக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் வாழ்வோம் என்றால் அவருடைய சுதந்திரம், அவருடைய பங்கு நமக்கு உண்டு. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு மட்டும், எல்லாருக்கும் அல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு மட்டும். ஆண்டவருடைய பிள்ளைகள் யார்? ஆசீர்வதிக்கப்படுவதனாலே அல்ல, தரிசனங்கள் காண்பதினாலே அல்ல, ஜெபத்திற்கு பலன் கிடைப்பதினாலே அல்ல, அங்குமிங்குமாக ஊழியங்கள் சேவைகள் செய்வதனாலே அல்ல. யார் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்றால், யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் 13ஆம் வசனங்களை பார்க்கும் பொழுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனால் பிறந்தவர்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆக தேவனால் பிறந்த தேவனுடைய பிள்ளைகள், அவர்களுக்கு கர்த்தருடைய சுதந்திரம் சொந்தம் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. முதலாவதாக இந்த சுதந்திரத்திலே பங்கு உண்டு, இரண்டாவதாக பாதுகாப்பு உண்டு என்று சொல்லி 15ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். ஆண்டவருடைய பலத்த பாதுகாப்பு. அவர் நம்முடைய அரண், நம்முடைய கோட்டை, நம்முடைய துருகம், நாம் நம்பி இருக்கிறவர்.
ஆண்டவருடைய பாதுகாப்பு நமக்கு உண்டு என்று சொல்லி இந்த சங்கீதம் நமக்கு தெளிவாக அறிவிக்கிறது. ஆண்டவருடைய பாதுகாப்புக்குள்ளாக இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது ஆண்டவர் நமக்கு தந்த பெரிய சுதந்திரம். அதே 5ஆம் வசனத்திலே தேவரீர் காப்பாற்றுகிறீர் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய காத்துக்கொள்ளுதல், ஆண்டவருடைய பராமரிப்பு, பாதுகாப்பு நமக்கு உண்டு. அது ஆண்டவர் தாவீதுக்கு கொடுத்த, நமக்கு கொடுக்கக்கூடிய சுதந்திர நன்மை. பாதுகாப்பு மட்டுமல்ல, ஆலோசனை. ஆண்டவர் நமக்கு ஆலோசனைகள் வழங்குகிறார். அதுவும் ஆண்டவர் தரக்கூடிய சுதந்திரமான ஒரு நன்மை என்று சொல்லி 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு ஆலோசனைகள் கொடுக்கக்கூடியவர். எப்படி? கர்த்தர் பேசினார் என்று சிலர் சொல்வார்கள். பேசினாரோ பேசவில்லையோ அது நமக்கு தெரியாது. ஒருவேளை ஏதாவது மெல்லிய சத்தத்தை கேட்பீர்கள் என்றால் அது ஒன்று உங்களுடைய சத்தமாக இருக்கலாம், அல்லது பிசாசின் சத்தமாக இருக்கலாம், அல்லது உலகத்தின் இரைச்சல் சத்தமாக இருக்கலாம், அல்லது கடவுளுடைய சத்தமாகவே இருக்கலாம். சிலருக்கு ஆண்டவர் தம்முடைய சிறப்பான பேச்சு மூலமாக, சொற்கள் மூலமாக வெளிப்படுத்த உண்மை இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் இது ஆண்டவருடைய சத்தியமா, இது ஆண்டவருடைய செய்தியா, இது ஆண்டவருடைய குரலா, இது ஆண்டவருடைய ஆலோசனையா, அதை தெரிந்து கொள்வது எப்படி? வேதம். யார் என்ன சொன்னாலும், எங்கே என்ன கேள்விப்பட்டாலும், நாம் கேட்கக்கூடிய பேச்சுக்களுக்கு, கேட்கக்கூடிய குரலுக்கு, சத்தியத்திற்கு வேதத்திலே ஆதாரம் உண்டா? ஏனென்றால் வேதத்திற்கு புறம்பாக ஆண்டவர் பேச மாட்டார். வேதத்தை மறுதலித்து ஆண்டவர் பேச மாட்டார். வேதத்துக்கு நீங்களாகி ஆண்டவர் பேச மாட்டார். கர்த்தருடைய ஆலோசனைகள் சத்தியமாக, நிச்சயமாக, உறுதியாக, உண்மையாக விளங்கக்கூடிய இடம் சத்திய வேதாகமம், பரிசுத்த வேதாகமம். அதை பார்க்கும் பொழுது, படிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆலோசனைகள் அவ்வப்போது விளங்கும். எப்படி அவ்வப்போது? அவ்வப்போது வேதத்தை வாசிக்க வாசிக்க நமக்கு விளங்கும். இன்னும் பார்க்கிறோம் 8ஆம் வசனத்திலே அசைக்கப்படாத வாழ்க்கை, உறுதியான வாழ்க்கை. அசைக்கப்படாத வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய சுதந்திரம் என்று சொல்லியும் இந்த பகுதியில், இந்த சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். என்னென்ன ஆசீர்வாதங்கள் பாருங்கள். இந்த 16ஆம் சங்கீதத்தில் பங்கு, பாதுகாப்பு, ஆலோசனை, அசைக்கப்படாமை. அசைக்கப்படாத ஒரு வாழ்க்கை. எதுவும் நம்மை அசைக்காது, யாரும் நம்மை அசைக்க முடியாது. ஏனென்றால் ஒரு வழியாக அவர்கள் ஓடி வந்தாலும் 7 வழியாக ஓடி போவார்கள். கர்த்தர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அசையாத வாழ்க்கையை நாம் வாழ முடியும். நமக்கு விரோதமாக எந்த ஆயுதம் உருவாக்கப்பட்டாலும், யார் உருவாக்கினாலும் அது வாய்க்காதே போகும் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். யார் சுற்றி இருந்தாலும், யார் பக்கத்தில் நின்றாலும், யார் ஆட்சியை நடத்தினாலும் நம்முடைய வாழ்க்கையை யாரும் அசைக்க முடியாது. அசைக்க முடியாத வாழ்க்கை யாருக்கு? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள், அவரிடத்தில் பற்றுறுதி கொள்கிறவர்கள், அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறவர்கள், அவருடைய சித்தத்தின் நடுவில் ஜீவிக்கிறவர்கள் அசைக்கப்படாத வாழ்க்கை வாழ்வார்கள் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். எனவே கர்த்தர், ஆண்டவர் நம்முடைய முக்கியமாக இருக்க வேண்டும். The Lord should be our priority. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியத்துவம் வகிக்க வேண்டும். ஏற்கனவே நான் சொன்னது போல ஆண்டவருக்கு முதலிடம் முக்கியத்துவம் கொடுத்து நாம் வாழும் பொழுது அசைக்கப்படாத வாழ்க்கை, தாழ்ச்சி அடையாத வாழ்க்கை, இன்னும் நிறைவான வாழ்க்கை, திருப்தியான வாழ்க்கை, பூரணமான வாழ்க்கை, பாத்திரம் நிரம்பி வழியும் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நாம் வாழ்வோம். ஏனென்றால் ஆண்டவருக்குள்ளும் அவருடைய வசனத்திற்குள்ளும் வேரூன்றிய மரங்களாக இருப்பதினாலே, ஆண்டவராகிய கன்மலையாக கிறிஸ்துவனிடத்திலே நாம் தொடர்பு வைத்திருப்பதினாலே, உறவு வைத்திருப்பதினாலே, அந்த கன்மலையாகிய கிறிஸ்துவின் மேல், கன்மலையாகிய வசனத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாக வாழும் பொழுது அசைக்கப்படாத வாழ்க்கை இந்த உலகத்தில் நான் வாழ முடியும் என்று சொல்லி வேதம் நமக்கு பற்பல இடங்களிலே கற்றுக் கொடுக்கிறது. ஆக தாவீதின் சந்தோஷம், 2 காரியங்களை நாம் பார்த்தோம். இன்னொரு காரியத்தையும் பார்த்து விடுவோமா? முதலாவதாக கர்த்தர் அருளிய செல்வம், 2வதாக கர்த்தர் அருளிய சுதந்திரம், 3வதாக கர்த்தருடைய சமூகம், ஆண்டவருடைய பிரசன்னம். 8ஆம் வசனம் முதல் பாருங்கள், 8 முதல் 11. என்ன வசனங்கள்! கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்,
அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய சமூகம், ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவர் தங்கியிருக்கக்கூடிய இடம், ஆண்டவர் நம்மோடு தங்கக்கூடிய வாழ்க்கை, இந்த வாழ்க்கையிலெல்லாம் ஆனந்தம், நித்திய பேரின்பம், பூரண சந்தோஷம் எல்லாமே பொருந்தியிருக்க நாம் காண்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தை வாஞ்சிக்கிறோமா? ஆக ஆண்டவருடைய சமூகத்தில் நமக்கு அசைக்கப்படாத வாழ்க்கை 8ஆம் வசனம், ஆனந்த களிப்புள்ள வாழ்க்கை 9ஆம் வசனம், ஆழ்ந்த நம்பிக்கை உள்ள வாழ்க்கை அதை 9ஆம் வசனம், அழியாத வாழ்க்கை 10ஆம் வசனம். இப்படி பலவிதமான ஆசீர்வாதங்களை நாம் இந்த சங்கீதத்தில் பார்க்கிறோம். கர்த்தரை தெய்வமாக கொண்டு வாழும் பொழுது, அவரில் நிலைத்திருந்து ஜீவிக்கும் பொழுது இப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு சொந்தம். ஆனால் என்ன நிபந்தனைகள் என்று சொல்லும் பொழுது, ஆண்டவரை நாம் சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் பேரிலே நம்பிக்கையுள்ளவர்களாக ஜீவிக்க வேண்டும். தேவனிடத்திலும் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். சிலர் கடவுளிடத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள், ஆனால் இயேசுவினிடத்தில் நம்பிக்கை இல்லை. அதனால் தான் கர்த்தர் சொன்னார், தேவனிடத்திலும் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ஆக ஆண்டவரிடத்திலே நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவரிடத்திலே விசுவாசம் வைத்து அனுதினமும் கீழ்ப்படிந்து வாழும் பொழுது அசைக்கப்படாத ஒரு வாழ்க்கை, ஆனந்தமான ஒரு வாழ்க்கை, ஆழ்ந்த நம்பிக்கையுள்ள ஒரு வாழ்க்கை, அழியாத வாழ்க்கை, நித்திய பேரின்பத்தை பெற்று அனுபவிக்கக்கூடிய வாழ்க்கை நமக்கு சொந்தமாகும். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சமூகத்தில் எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அன்புள்ள ஆண்டவரே, 16ஆம் சங்கீதத்திலிருந்து சில பாடங்களை நாங்கள் படித்தோம். அதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள்ளாக எங்களுடைய ஜீவியம் காக்கப்படும் பொழுது எங்களுக்கு களிப்பு உண்டு, சந்தோஷம் உண்டு, ஆனந்தம் உண்டு, இன்பம் உண்டு. கர்த்தருடைய செல்வத்தை நாங்கள் பகிர்ந்தளித்து வாழ்வதனாலே, கர்த்தருடைய சுதந்திரத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே காத்துக்கொண்டு நாங்கள் ஜீவிப்பதினாலே, அது மட்டுமல்ல ஆண்டவரே, கர்த்தருடைய சமூகம் எப்பொழுதும் எங்களோடு இருக்கும் பொழுது, நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் வாஞ்சித்து நாங்கள் வாழும் பொழுது எங்களுக்கு மேலான வாழ்க்கையை நீர் வைத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வாழ்க்கையெல்லாம், இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் வலிய நீர் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இப்படி கற்ற நன்மைகளை, பெற்ற நன்மைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்தளிக்கத்தக்கதாக நாங்கள் இருக்கக்கூடிய இடங்களிலே, வேலை செய்யக்கூடிய இடங்களிலே, வியாபாரம் பண்ணக்கூடிய சூழ்நிலையிலே, கற்கக்கூடிய இடங்களிலே, பயிலக்கூடிய பள்ளிகளிலே கர்த்தருடைய சாட்சிகளாக ஜீவித்து இந்த நன்மையின் செய்திகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் நாளும் பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.